everyone, welcome to Uday Antique. இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 23 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவேன். வாங்க உள்ள போய் என்ன பார்க்கலாம். எல்லாரோட ஃபேவரட் இயர் பவுல்லே வந்துட்டு 100 இயர்ஸ் ஓல்டுங்க. அது வித்தியாசமான இருக்குது பாருங்க. கீழே 4 ஸ்டாண்ட் வச்சு ஒரு நல்ல பெரிய சைஸ்ல நீங்க ஏதாவது சமையல் கூட இதில் பண்ணிக்கலாம். உங்க விஷ் தான் அது. எவ்வளோ அழகா இருக்கும். அந்த காலத்துக்குள்ளது தாங்க இது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மேலே இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட அதே மாதிரி இருக்கக்கூடிய கடாய் தான். ஜெய்ப்பூர் மாடல். பின்னாடி சீல் இருக்கும். அகெயின் இதே மாதிரி இந்த வாட்டி 2 கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க 2 பீஸ் கிடச்சிருக்கு. நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு ரெண்டுமே. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க உள்ளேயுமே பின்னாடியும் பார்த்துக்கோங்க நீட்டான கண்டிஷன். ரெண்டுமே என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல். உள்ளெல்லாம் அவ்வளோ நல்ல க்ளீனுங்க. நிறைய உருளி கிடச்சிருக்குதுங்க. நிறைய பேர் எங்கிட்ட சாப்பாடு செய்கிற மாதிரி உருளி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய வெங்கல உருளி கிடச்சிருக்கு. ஆன்டிக் பாலிஷோட கிடச்சிருக்குது. இந்த மாதிரிலாம் எப்போயாச்சும் தாங்க நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ஆன்டிக் பாலிஷ் தான் இது. பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். சாப்பாடு பாயாசம் அந்த மாதிரி நீங்கள் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணுற கண்டிஷனாக தான் இருக்குது. அந்த காலத்துக்குள்ளதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டு. ஆன்டிக் பாலிஷ்னால தான் இவ்வளோ கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேரளா வெள்ளோடுன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளோடு பிரான்ச் தான் இது. ஆனால் இது வந்து பாலிஷ் ஆன்டிக் பாலிஷ்னால தான் இந்த கலரில் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்மக்கிட்ட இந்த வாட்டி உருளி இருக்கிறது எல்லாமே கேரளா பிரான்ச் தான். பாருங்கள் அதிலே லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய உருளி பார்த்துக்கோங்க. பாயாசம் நீங்கள் எதானாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் எதுனாலும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது. பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் எப்போயாச்சும் தான் கிடைக்கும். இந்த வாட்டி நமக்கு நிறைய பீஸ் கிடச்சிருக்கு. அதனால அகைன் எப்போ கிடைக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. இங்கே பாருங்க எல்லாமே கேரளா உருளிங்க. இதோட சைஸ் வந்து நான் இங்கே வச்சு காட்டுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு எந்த ஊர்லேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் அவைலபிளாக இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய உருளி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். நம்ம யூஸ் தான் எதனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதில் விட கொஞ்சம் பெருசு. இது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு. இங்கே பாருங்கள் எல்லாமே கேரளா உருளிங்க. கேரளா பிரான்ச் தான். இன்னும் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே செம்ம ஓல்டு பீஸுங்க. கேரளா வெள்ளோடு பவுலு. இங்கே பாருங்கள் உள்ளேயும் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. நல்ல வெயிட்டுங்க. நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எதனாலும் குழம்பு அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. 3.8 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் விளக்கு. என்னால் தூக்க முடியாது. என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டெப்பாக வரும். கீழே ஃபுல்லாகவே அந்த காலத்து வெட்டெழுத்து இருக்குங்க. இந்த வெட்டெழுத்து வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பயங்கர வருஷம் ஓல்டு. 100 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் தான் சொன்னாங்க இந்த விளக்கு வச்சுருந்தவங்க. மேலே பார்த்தீங்கன்னா லாக் டைப்பு, 1 லாக் டைப்பு. பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லாக்லாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு விளக்கு போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இது லாக் டைப்பு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணனால அந்த இடம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. மற்றபடி பயங்கர வருஷம் ஓல்டுங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது. 7 முக விளக்கு நமக்கு எப்பயாச்சும் தான் கிடைக்கும். 20 இன்ச் இருக்குது. ரொம்ப ரேரான விளக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விளக்குலாம் கிடைக்கும். நம்ம உடனே அப்டேட் பண்ணுறது. ஸோ குயிக்காக உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஆடி மந்த்னால நிறைய பேர் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க சாமி வச்சு. அந்த மாதிரி சாமியோட முகம் கிடைச்சது தான் இது. வெங்கல பீஸுங்க. அந்த முகத்தில் இருக்கிற அழகே பாருங்களேன் அவ்வளோ நீட்டாக கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. அந்த மூக்காக இருக்கட்டும் கண்ணாக இருக்கட்டும் அவ்வளோ தெய்வீகமாக அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்துக்கோங்க நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி பூஜைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூஜைலாம் வைப்பாங்கல்ல ஆடி மாதம் அந்த மாதிரி நீங்கள் எந்த பூஜைக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சாமி முகம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க. அது வெங்கலத்தில் கிடச்சிருக்குது. சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்க இந்த மாதிரி நமக்கு நிறைய தூக்கு கிடச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தூக்குங்க. ருக்மணி தூக்கில் உங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்ன தூக்கு. உள்ளெல்லாம் நீட்டாக டின் கோட்டட் பண்ணியே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மாடலுங்க. இந்த மாதிரி மாடல் எப்பயாச்சும் தான் நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க லாக் ஆகிக்கூடும். அதே ஒரு மாடலில் ஒரு பெருசு ஓரளவுக்கு மீடியமான சைஸு. இது உள்ளே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பயங்கர வருஷம் ஓல்டுங்க. நல்லா நீட்டாக பாலிஷோடு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறது கூட வச்சுக்கலாம். இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ருக்மணி தூக்கில் உங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே நமக்கு வந்துட்டு
இந்த மாதிரி உள்ள ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாப்பாடு செஞ்சு இதில் வந்துட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் வைப்பாங்கள்ல, சாப்பாடு பொரியல் வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாப்பாடுக்கு ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடுறதுக்கு இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நல்ல கண்டிஷனுங்க. நீங்கள் உள்ளே வாங்கி டின் கோட்டட் மட்டும் பண்ணுறீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஓல்டு டின் கோட்டட்னால நம்ம அப்படியே காட்டுறது. 5.2 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ருக்மணி தூக்குலையே நல்லா பெரிய சைஸு. கீழெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ண ஜாயினிங். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஜாயினிங்லாம் இந்த காலத்தில் பண்ணவே முடியாது. பார்த்துக்கோங்க, ருக்மணி தூக்கு தான் இதுவும். நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இதுலேயும் உள்ளே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்துட்டு வாங்கி டின் கோட்டட் பண்ணிக்கோங்க. எங்கள் பிளேஸில் டின் கோட்டட் வந்துட்டு அவைலபிளாக இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு டின் கோட்டட்லாம் பண்ணி கொடுக்குறது இல்லை. இது வந்துட்டு ஏற்கனவே இந்த பாலிஷ் இதெல்லாம் வந்துட்டு நான் வாங்குற இடத்துலேயே நான் சொல்லி கிடைக்கிறனால தான் இந்த மாதிரி சில இதெல்லாம் பாலிஷ்லேயே நல்லா நீட்டாக கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க, 7 இன்ச் இருக்குது. இது பெரிய தூக்கு. நீங்கள் எதனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க, உள்ளேயுமே நம்ம டின் கோட்டட் பண்ணனாலுமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம நீட்டான ப்ராடக்ட் தான். நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ்லேயே செம்மையாக பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு எந்த ஒரு இஷ்யூ வரக்கூடாது. அந்த மாதிரி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நம்ம இதெல்லாம் பண்ணுறது. பெரிய தூக்கு நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைஸு அப்படி இல்லைன்னா சுகரு, இந்த மாதிரி நிறைய இது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, கீழே பாருங்கள் அந்த காலத்து ஜாயினிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இல்லைங்க. 80 to 100 இயர்ஸ் ஓல்டு மட்டும் தான் நம்ம காட்டுறது. இந்த வாட்டி நமக்கு 6 தூக்கு கிடச்சிருக்கு. ஸோ எந்த தூக்கு வேணுங்கிறத எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. சின்ன விளக்கு இது வந்துட்டு எத்தனை விளக்கு தீபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 தீபம் போட்டுக்கலாம். கீழே 5, மேலே 5, அதுக்கு மேலே ஒரு 5 இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்துக்கோங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியல், பிராஸ் கிடையாது. நிறைய பேர் விளக்கில் பிராஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. நான் பிராஸ்னா தான் சொல்லுவேன், பிரான்ஸ்னா அந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். நான் பிரான்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பிரான்ஸ்னு சொல்லிடுவேன். ஸோ இது வந்துட்டு வெங்கல விளக்கு தான். பார்த்துக்கோங்க, 12 இன்ச் இருக்குது, கரெக்டாக 12 இன்ச். இது வந்துட்டு ஒரு பிளேட்டு தாங்க, வெங்கல பிளேட்டு. ஓப்பன் ஒர்க்லேயே வெங்கலத்தில் பண்ணது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். பிராஸ் நமக்கு அடிக்கடி கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு வெங்கல ஷீட்டுங்க. பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சைட்லலாம் அவ்வளோ அழகான டிசைனு. நீங்கள் உங்கள் பூஜைக்கு வச்சுக்கலாம், எதுக்குனாலுமே வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் டைனிங்கில் வச்சிங்கன்னா கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். 6.5 இன்ச் இருக்குது. ஆமாம், செம்மன வெயிட்டுங்க. என்னால் தூக்கி எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வெயிட் இந்த வாட்டி இல்லை. பாருங்கள் இப்படி இடிக்கிற பயங்கர வருஷம் ஓல்டு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், அதை செஞ்சுருக்கிற மெத்தட்லேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வருஷம் ஓல்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இஞ்சி தட்டுறதுக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு தட்டுறதுக்கு பாருங்கள் நல்ல வெயிட்டு. காப்பர்லேயே நம்ம டீ வச்சுக்கிறதுக்கு, டீ போடுறதுக்கு, காஃபி போடுறதுக்கு, மில்க் காய்ச்சறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் தாங்க இது. அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நமக்கு பால் காய்ச்சறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் அந்த காலத்து ஜாயினிங். இந்த ஜாயினிங் வச்சு எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள் எப்படி ஜாயினிங் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. டீ ஃபில்ட்ரு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர நல்ல கட்டியாக இருக்கக்கூடிய வெங்கலத்தில் கிடச்சிருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுங்க. ஸ்டார் போட்டு உள்ளே இருக்கும். பார்த்துக்கோங்க, வெங்கலம் தான் இது. நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கலம். அதே மாதிரி இதுவுமே வெங்கலம் தான். இங்கே பாருங்கள், ஆனால் இது நம்ம ஏற்கனவே போடுவோம்ல மில்க் ஃபில்ட்ரு, அந்த மாதிரி மில்க் ஃபில்ட்ரு 2 தான் இந்த வாட்டி மில்க் ஃபில்ட்ரு கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க. மினி பவுல் கேட்பீங்க, அதே மாதிரி தான் இது. 2மே வெங்கலம் தான். பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 2மே பேராக கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. பாலிஷ் பண்ணி நீட்டான கண்டிஷனில் இருக்குது. பாருங்க, என்கிட்ட எல்லாருமே நிறைய வாட்டி கேட்டது தொட்டில் கம்பி இருக்கான்னு தான். அகைன் இந்த வாட்டி ஒரு தொட்டில் கம்பி கிடச்சிருக்குது. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான், பிராஸ் கிடையாது. வெங்கலத்தில் பண்ண தொட்டில் கம்பு. பாருங்கள் எவ்வளோ நல்ல கண்டிஷன் இருக்குது. 3த்துலேயுமே மணி இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, ஹோல்ஸுமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 18 இன்ச் இருக்குது. பல்லாங்குழி பிராஸில் கிடச்சிருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அந்த காலத்துக்குள்ளே தாங்க, நியூ பீஸ்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயாச்சும் தான் நமக்கு பல்லாங்குழி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. பாருங்க, 2 ஃப்ளவர் வேஸ் தாங்க இது. இங்கே பாருங்கள், ஃப்ளவர் வேஸ்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்ட் வச்சுக்கிறதுக்கு நான் அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி இதெல்லாம் எதையாச்சும் வச்சுக்கலாம். ரூம்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டெக்கரேஷன் பீஸாக இருக்குது. வெங்கலத்தில் கிடச்சிருக்குங்க. அந்த காலத்தில் வெங்கலத்துலலாம் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். குட்டி பிளான்ட் வைக்கிறதுக்கு மூட்டை மாதிரி அழகாக இருக்குது. இதில் ஒரு செயின் மாதிரி ஒரு கோர்த்து இது பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கி உங்களுக்கு இன்னும் க்யூட்டாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா 6 இன்ச் இருக்குது. வெள்ளோடு பிரான்ஸ்லேயே பண்ண ஒரு இயர் பவுல் தாங்க இது.
இங்கே பார்த்துக்கோங்க, பருப்பு உருளின்னு சொல்லுவாங்க இதை அந்த காலத்தில். இதெல்லாம் பருப்பு பண்ணுவாங்களாமா. கேரளா சைடு தான் இது. வெள்ளோடு பிரான்ஸ். நிறைய பேர் என்கிட்ட ஒயிட் பிரான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்க. இது வந்துட்டு ஒயிட் பிரான்ஸ் தாங்க, கேரளா சைடில் மேட் பண்ணது. பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மெட்டலே. பார்த்தீங்கன்னா பூஜைக்கு நீங்கள் கொண்டு போய்க்கலாம், எதுக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். பாருங்கள் இது க்யூட்டாக கொண்டு போய்க்கலாம். நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒரு மினி ஃப்ளவர் வேஸ் நீங்கள் எங்கேனாலுமே வச்சுக்கலாம். குட்டியாக ஃப்ளவர் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, கேரளா பிரான்ஸில் பண்ண ஒரு பூஜைக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் இது. பூஜை ஸ்டாண்ட்லேயே ரொம்ப சின்னது. நீங்கள் மாட விளக்கு வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பூஜைக்கு வைக்கக்கூடிய சின்ன விளக்கு வைக்கிறதுக்கு தான் இது. விளக்கு ஸ்டாண்டு தான். பார்த்துக்கோங்க, கேரளா பிரான்ஸுங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்கும். திருநீர் பவுல் தான் இது. பார்த்துக்கோங்க, வெங்கலம் தான் இது மெட்டீரியல். இதை பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. வந்துட்டு வெஜிடபிள் சீவுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ அலுமினியமில் வச்சுருப்போம். அந்த மாதிரி வெஜிடபிள் சீவுறதுக்கு அந்த காலத்துலேயே பிராஸில் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 5 இன்ச் தான் இருக்குது. இல்லை முன்னாலாம் பார்த்துருப்போம்ல இந்த மாதிரி அடிப்பாங்கல்ல. நல்ல கண்டிஷனாக இருக்குது. பிராஸ் தான் இதோட மெட்டீரியல். உள்ளேயும் பார்த்துக்கோங்க, அடிக்கும்போது நான் காட்டுறேன். இப்படி வச்சா அடிக்காது, இப்படி வச்சா மட்டும் தான் அடிக்கும். அந்த காலத்தில் இருக்கும் நிறைய இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு அந்த காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டர் வந்துட்டு அடுத்த பேஷண்ட்டு கூப்பிடும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கு ஒரு மினி பவுலு. இது மினி பவுலாக இருந்தாலுமே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. பிரான்ஸ் தான் இதோட மெட்டீரியலு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்கலத்தில் உள்ளது. ஆன்டிக் பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க உள்ளேயுமே. நிறைய பேர் என்கிட்ட போன வாட்டி இந்த மாதிரி சாண்டில் பவுல் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதை மாதிரி மினி சாண்டில் பவுல் கிடச்சிருக்குது. இது வந்து ரொம்ப ஆன்டிக் பீஸ்னால தாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் இன்னும் வாஷ் பண்ணிங்கன்னா அழகான கண்டிஷனில் மாறிடும். ராயல் கிளாஸு, சின்ன ராயல் கிளாஸுங்க. ஆன்டிக் பாலிஷோடு கிடச்சிருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராயல் கிளாஸ் தான். இப்போ வந்துட்டு நாள் போக போக இதை சாண்டில் பவுலாக வச்சுருக்காங்க. பிராஸ்லேயே ஒரு மினி பவுலு நீங்கள் சாப்பாடு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த காலத்து ஜாயினிங்கு. ஏன் தாட்டும் வரவே வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் 80 இயர்ஸ் 70 இயர்ஸ் அந்த மாதிரி ஓல்டு பீஸ் மட்டும் தான் நம்ம காட்டுறது. இங்கே பாருங்கள் ஒரு குட்டி பிராஸில் பண்ண பவுல் தாங்க இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி அழகாக இருக்குதுன்னு. நம்ம ஏதாச்சும் சால்ட் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பூஜை திங்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை சால்ட் போட்டு வைக்கிறதுக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். காலத்தில் உள்ள சாம்பிராணி கரண்டி தாங்க இது. மினி சைஸில் கிடச்சிருக்கேன். இருக்கலாம் தனியாக. மேலே ஓப்பன் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக. இந்த வாட்டி நமக்கு நிறைய முறி பிளேட்ஸ் கிடச்சிருக்கு. எல்லாமே வெங்கலத்தில் பண்ண பிளேட்ஸுங்க. இதோட சைஸு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எனக்கு மேலே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் கரெக்டாக அனுப்புகிறேன். பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பாலிஷ் பண்ணி இருக்குதுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் வாங்கிட்டு போய் நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்க முடியும். அங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி உங்களுக்கு இந்த வாட்டி காட்டுனது. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள லைட்டாக இந்த மாதிரி விட்டுருக்கும் சைடில். ஆனால் எல்லாத்துலேயும் இல்லை, சில இதில் தான் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல முறி பிளேட்னா உங்களுக்கே தெரியும். லைட் வெயிட்டாக இருக்கும். வெங்கலத்தில் எந்த மெட்டலும் சேர்க்காம ஒரிஜினல் வெங்கலத்தில் பண்ணது தான் முறி பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முறி வெங்கலம்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். பாலிஷ் பண்ணி இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் புதுசே வாங்கிடலாம்ல. அந்த மாதிரி எந்த ஒரு செகண்ட் தாட்டும் வேணாம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லதுங்க. புதுசில் நீங்கள் பிராஸில் தான் வாங்குவீங்க. வெங்கலத்தில் கிடைக்குமா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பீஸு. இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் சுத்தியல்லே அடிச்சு பண்ணது. பாலிஷ் பண்ணதுனால அவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள் பெருசு. அந்த காலத்தில் இதை எவ்வளோ சாப்பாடு வச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ பெருசாக பிளேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சுத்தியல்லே அடிச்சு பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கண்டிஷனாக இருக்குது. எத்தனை பிளேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பிளேட் கிடைச்சிருக்கு. இதுல எந்த பிளேட் உங்களுக்கு வேணுங்கிறத எனக்கு கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. 200 இயர்ஸ் ஓல்டா கூட இருக்கலாம். இது வந்து என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கை மாறும் போது தான் எழுத்து மாறி இருக்கு. மற்றபடி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது வந்து நம்ம தூண்டாமணி பண்றதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து தூண்டாமணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்ணும்போது பண்ணதுதாங்க இது. மேல பால் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேல அன்னம் அந்த மாதிரி நிறைய டிசைன் மாறி மாறி வந்திருக்குது. ஆனா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ண தூண்டாமணி விளக்கு. அதுவுமே கீழே பாத்தீங்கன்னா பிளாட்டா இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி விளக்கு நம்ம கீழே கூட நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க கீழே அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு தீபம் தான் போடுற மாதிரி இருக்கும். அம்மா கொஞ்சம் ரூம்ல வந்து காட்டுங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. நல்ல கண்டிஷன் இருக்குங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். அந்த காலத்துல எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. கை மரம் தான், கையாலே இந்த இது பண்ணுவாங்க இந்த லாக்கு. அது வந்து கை மரம்னு சொல்லுவாங்க. பாருங்க உள்ளே பாத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஆன்டிக் பீஸ்னால தான் ஆன்டிக்கா காட்டி இருக்கிறது. உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிட்டு தான், உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி நான் கண்டிப்பா கொடுக்குறேன். சில பேர் ஆன்டிக்காவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அதனால நம்ம வாஷ் பண்ணிட்டு காட்டுறது இல்லை லேம்ப்லாம். உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பா வாஷ் பண்ணிட்டு அனுப்புறேன். பயங்கர வருஷம் ஓல்டுங்க, மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. நீங்க பாத்து இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணா மேல ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.